இப்போ ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அப்படின்னு வைங்களேன், சில பேர் மதியானத்துல இருந்தே ரெடி ஆகுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிரைடு ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock ரிசப்ஷன்னா எப்போ அவங்க மேக்கப் போடுறது, எப்போ அவங்க எப்படி அவங்க நைட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மேக்கப் பண்ணி முடிக்க ஒரு ட்ரைனர் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். உங்களோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு முதல் தப்பு. நம்ம ஸ்கின் டோன் எந்த டோன்ல இருக்கோ சேம் அதே டோன்ல எடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் வச்சா மட்டும்தான் நம்ம ஃபேஸ் ஃபினிஷிங் ரொம்ப பக்காவா பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும். இல்ல எனக்கு வந்து கம்பல்சரி நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லணும், இல்லைங்க நாங்க பண்ணலாம், பண்ண முடியாத விஷயம் அது கிடையாது, நீங்க வந்து பார்க்க ஜோக்கர் மாதிரி ஆயிடுங்க, அப்போ உங்களுக்கு பண்ணா ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எனக்கு அப்படி ஓகே தான், நீங்க உங்களுடைய வேலையை காட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து பிராண்டா இருக்கா? அதாவது நான் சொல்றது பிராண்டுக்கு மட்டும் தான் நான் பேசுறேன்றது கிடையாது. இல்ல பிராண்ட்ல மட்டும் தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதாவது லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லயும் ஃபினிஷிங் கிடைக்கும், ஆனா அது பிராண்டோட லெவல் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்க ஃபேஸ்க்கு எந்த ஃபேஷியல் செட் ஆகுதோ அந்த ஃபேஷியல், உங்க ஃபேஸ்க்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் அப்படின்றத நீங்க கண்டினியூஸா கொண்டு வரும்போது உங்க ஃபேஸ் நல்லாவே க்ளோவா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, கேரட் பீட்ரூட் ரெண்டுமே பீல் பண்ணிட்டு ராவா அடிச்சு எந்த சுகரும் ஐஸும் போடாம 10 டேஸ்க்கு மட்டும் குடிச்சு பாருங்களேன், கல்யாண மகளோட அந்த க்ளோ வந்து 80 வயசு கிழவிக்கு கூட வரும். ஸ்வேதா, இப்போ வந்து மேக்கப்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. குழந்தைகள்ல இருந்து குட்டி குட்டி குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட வந்து ஆர்வம் இருக்கு. நான் ரீசெண்டா ஒரு லேடியை பார்த்தா, அவங்களுக்கு ஒரு 55+ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து இந்த ரம்யா கிருஷ்ணனோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், எதனால நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க? எனக்கு இவங்களோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி சொன்னாங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ லிமிட். மேக்கப்ல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? மேக்கப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை கிளியரா வச்சிருக்கணும். அந்த கிளியர்ன்றது நம்ம இப்போ நம்ம இருக்கிற சென்னை ஆகட்டும் இல்லை அவுட்டர் சிட்டி ஆகட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபேஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஆக்னியோ இல்லை வந்து ஒரு பிம்பிள்ஸோ இல்லை வந்து ஒரு டார்க் ஏதோ இருக்கோ அப்படின்னா அதை வந்து நம்ம மறைக்க முடியும், அழிக்க முடியாது. மேக்கப்பை போலதான் அதான் விஷயம், மறைக்க மட்டும்தான் முடியுமே தவிர அதை அழிக்க முடியாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியம் தீட்டுவாங்க. அவங்க டாக்டர் கிடையாது. உங்க ஸ்கின் அப்படியே எடுத்து அப்படி இன்னொரு ஸ்கின் ஒட்ட வைக்கிறதுக்கு இல்லை வந்து அவங்க வந்து ஒரு மெஜிஷியன் கிடையாது. ஜி பூம்பா அப்படின்னு மூஞ்சில போட்டோன்னே அப்படி மூஞ்சி மாறிடாது. அவங்க உங்க கண்ணத்துலேயோ உங்க ஃபேஸ்லயோ உங்க முகத்திலேயே கை வச்சு அவங்களுடைய கை திறமையை உங்க ஃபேஸ்ல காட்டணும். அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஸ்கின் இருந்துச்சுன்னா அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு கிளியரா காட்டிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டார்க் பேச்சஸோ இல்லை அண்டர் ஐயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க அதை கவர் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷ் ஆகட்டுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஃபேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஃபேஸை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும். குறிப்பாக பெண்கள் தன்னுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும். எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது, மாய்ஸ்சர் போட்டுக்கிறது. SPF 50 வந்து அதிகமாக வெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க SPF 50 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதிகமாக வெயிலில் போக மாட்டேன், 30 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நானுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அழகாக காட்டிக்கணும், ஐஸ் வந்து ஸ்மோக்கியாக இருக்கணும், நிறைய ஆசைகள் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆசைகளை தாண்டி பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எப்படி பராமரிச்சா ஒரு மேக்கப் பண்ணுற ஸ்கின் நல்லா இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து மேக்கப் போட்டால் ஸ்கின் ஸ்பாயில் ஆடும். நான் லைவாக பார்த்த வரைக்கும் நம்மள மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் நிறைய பேருக்கு ஸ்கின் கேவலமாக இருக்குன்னு சொல்லுவேன். மேக்கப் இந்த மாடலிங் லைனு சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்கப்லேயே தான் அவங்க வாழ்க்கையை வாழறாங்க. ஸ்கின் சும்மா கிளாஸ் மாதிரி டால் அடிக்குது. எப்படிமா அதை மெயின்டைன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து பிராண்டா இருக்கா? அதாவது நான் சொல்றது பிராண்டுக்கு மட்டும் தான் நான் பேசுறேன்றது கிடையாது. இல்ல பிராண்ட்ல மட்டும் தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதாவது லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லயும் ஃபினிஷிங் கிடைக்கும், ஆனா அது பிராண்டோட லெவல் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து பிராண்டா இருந்தது, ஒரு கிரைலானோ மேக்கோ உடாவோ அப்படின்னும் போது நம்ம வந்து அதில் ஒரு பிராண்ட், அது பிராண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து செம்மையாக கொடுக்கும், ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கும். இது நீங்கள் ஒரு நார்மல் ப்ரைஸுக்கு கீழே போய் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பேட்ச் ஆகுறதோ இல்லை வந்து அன்ஈவன் அந்த மாதிரி கூட மாற வாய்ப்பு இருக்குது. நம்ம தப்பான ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ணி நம்ம ஃபேஸில் வச்சாலே அன்ஈவன் ஆகிடும்.
ஃபேஸ் பேட்ச் ஆகிடும். சரி, இப்போ லைவாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு ஒரு ஸ்கின் டோன் இருக்கும், இந்த மேடத்துக்கு ஒரு ஸ்கின் டோன் இருக்கும். எனக்கு என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? உங்களோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு முதல் தப்பு. நம்ம ஸ்கின் டோன் எந்த டோனில் இருக்கோ சேம் அதே டோனில் எடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் வச்சா மட்டும்தான் நம்ம ஃபேஸ் ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆகிடும். இல்லை எனக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லணும், இல்லைங்க நாங்கள் பண்ண முடியாத விஷயம் அது கிடையாது, நீங்கள் வந்து பார்க்க ஜோக்கர் மாதிரி ஆகிடுவீங்க, அப்போ உங்களுக்கு பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு அப்படி ஓகே தான், நீங்கள் உங்களுடைய வேலையை காட்டலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. யாருமே வந்து தன் ஒரு முக்கியமான நாளில் வந்து அசிங்கமாக காட்டிக்கணும்னு நினச்சிக்க மாட்டாங்க. அவங்க டோன் என்னவோ அவங்க டோன்லேயே ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறது? இப்போ ஏன் ஸ்கின் டோனுக்கு இப்போ லைவாக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்ன மாதிரியான ஷேடில் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? டார்க் ஷேட், மைல்ட் ஷேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷேட்லாம் நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து கலர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட க்ரைலான் ப்ராடக்ட் ஆகட்டும், அந்த க்ரைலான்லாம் அழகழகாக வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்து நம்ம ஷேடு அப்ளை பண்ணி அந்த நம்ம ஷேடுக்கு எக்ஸாக்டாக அது மேட்ச் ஆகிடுச்சு நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணி. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடலாம், கம்பல்சரி போடணும். நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் போடுறதில்ல. ஆக்சுவலாக இப்போது ஒரு சிம்பிள் மேக்கப், நம்ம ரொம்ப ஹைஃபை மேக்கப் எல்லாம் போக வேண்டாம், ஒரு சிம்பிளாக இப்போ நம்ம கேமரா முன்னாடி உட்கார போகிறோன்னா அதுக்கு ஒரு பிரைட்டாக ஒரு ஃபேஸ் தெரியணும்னா என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் ஸ்கின் இருக்கணும். கிளியர் ஸ்கின்னுக்கு ப்ராப்பர் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டோன் பண்ணிக்கணும். டோன் பண்ணதுக்கப்புறம் எனி ஒன் மாய்ஸ்சர், நல்ல ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சர் எடுத்து யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஓகேனா ஓகே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் காம்பேக்டோ இல்லை வந்து லூஸ் பவுடரை எடுத்து லைட்டாக டச் பண்ணாலே ஃபேஸ் லைட்டுக்கு சூப்பராக பிரைட்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போது மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம்னா அதை எப்படி கிளென்ஸ் பண்ணணும்? கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான வேலை, ஒரு ரூபாயில் முடிச்சிடலாம். ஆனால் இது இப்போ மனுஷங்க வந்து அது பெருசாக பேசுகிறாங்க, கார்னியர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வெட்டி விஷ் இருக்குது, அதெல்லாம் இல்லை. 2 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் வாங்கினா கூட நம்மளுடைய ஃபேஸை அவ்வளோ அழகாக கிளென்ஸ் பண்ணலாம். ஆனால் மக்கள்கிட்ட போய் நம்ம தேங்காய் எண்ணெயில் மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஐயோ அப்படிம்பாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம காலில் போட்டிருக்க கண்மை ஆகட்டும், காஜல் ஆகட்டும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கூலிங்கான தண்ணியில் கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபேஸ் ரொம்ப கிளியராகவும் இருக்கும், மெயின்டைன் ஆகும் ஸ்கின். ஓகே. இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹுடா செலக்ட் பண்ண போறேன், இல்லை நீங்க இப்போ இந்த மேடம் வந்து க்ரைலான் செலக்ட் பண்றாங்க, இல்லை நீங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் ப்ராடக்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் பா? ஒரிஜினல் வந்து அவங்கவுங்க ஷோரூம் பிராண்ட்ல மட்டும்தான் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் மால்ஸ்ல மட்டும்தான் நீங்க பிராண்ட் எல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி உங்க கடைக்கே டைரக்டா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அதை நம்பவே கூடாது, நம்ப வேண்டாம். கடைக்கு வந்து கொடுக்குறவங்க யாருமே வந்து பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து ஓடி ஓடி போய் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பிராண்டை தேடி தன்னால் ஆளுங்க வருவாங்க. கோட் ஷூட்டை போட்டு கையில் போட்டு எடுத்துட்டு நான் க்ரைலான் வச்சிருக்கேன், உடா வச்சிருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்தா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. ஏன்னா பார்கெயின் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் கொடுக்குறத கொடுத்துட்டு கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம், ஆனால் பிராண்டை பொறுத்தவரை அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் 2000 சொன்னாலும் 20,000 கொடுத்தாலும் அவங்க பிராண்டு கொடுக்க வேண்டிய மணி கொடுத்து மட்டும் தான் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பிராண்டை தேடி டைரெக்டாக மாலோ இல்லை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்கே கிடைக்குமோ கண்டிப்பாக டைரெக்டாக நீங்கள் போய் வாங்கிக்கிறது பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் விஷயத்துல நம்ம சேஃப்டியா இருக்கிறது நல்லது. ஆமா, என்ன பொறுத்தவரை ஆன்லைன்ல கூட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கி டூப்ளிகேட் ப்ராடக்ட், அது வந்து ஸ்கின் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் ஆயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஷோரூம்ல போய் ஸ்டோர்ஸ்ல பார்த்து வாங்குறது பெஸ்ட் இல்லையா? ஏன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு அது மேட்ச் ஆகுமான்றத டச் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க இது மால்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவன்கிட்ட அப்ளை பண்ணி உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா இல்லைன்றது ஆல்டர் டோன் கூட உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணி வாங்குவீங்க? உங்க டோன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஸ்வேதா. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, பிரைடல். இப்போ பிரைடல் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா நல்லா இந்த பொம்மை மாதிரி ரெடி ஆகிறாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பிரைடல் வந்து ரெடி பண்ணோம்னா நல்லா அவங்க ஒரு டாக் ஆஃப் த டவுன், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னா எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம்? ஒரு பிரைட் வந்து தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக்கணும், நமக்கான ஒரு முக்கியமான நாள்னும் போது அவங்க 6 மாதத்துக்குலேருந்து ரெடி ஆகிடுவாங்க. எப்படிலாம் ரெடி ஆவாங்கன்னா அரிபரியாக வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க, ப்ளீச் பண்ணுவாங்க, கேரட் சாப்பிடுவாங்க, என்னென்னமோ சாப்பிடுவாங்க. என்ன பொறுத்தவரை நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ஃபேஷியல் செட் ஆகுதோ அந்த ஃபேஷியல், உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸாக கொண்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் நல்லாவே க்ளோவாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, கேரட் பீட்ரூட் ரெண்டுமே பீல் பண்ணிவிட்டு ராவாக அடித்து எந்த சுகரும் ஐஸும் போடாமல் 10 டேஸ்க்கு மட்டும் குடிச்சு பாருங்களேன். கல்யாண
மகளோட அந்த க்ளோ வந்து 80 வயசு கிழவிக்கு கூட வரும். அந்த க்ளோ வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபேஸ்ல இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா க்ளோ ஆகும். ஃபேஸ் நம்மளுக்கு பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் மேக்ஸிமம் 11 to 3 or 4 வரைக்கும் பிரைட்ஸ் எல்லாம் வெளியே வெயிலுக்கு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு ஒரு டவுட் ஸ்வேதா, நீங்கள் பீட்ரூட் கேரட் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பாட்டி வைத்தியம் சொல்றவங்க சொன்னாங்க, கல்யாண பொண்ணுங்க வந்து 3 மாசம், அதாவது 90 நாள் இல்லாட்டி ஒரு மண்டலம் 48 நாள் தேங்காய் பால் குடிச்சிட்டே வரணுன்றாங்க. அது வந்து பயங்கரமா ஒரு இது கொடுக்குமாமே. அதான் கேரளா பிரைடல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களா, அது உண்மையா? உண்மைதான். தேங்காய்ன்றது வந்து பல நன்மைகள் உள்ள ஒரு விஷயம் தான் இல்லையா? தேங்காய் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, நம்ம உள்ள இருக்க பாடிகளுக்கும் அது நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, எல்லாத்துக்குமே தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக பெரியவங்க சொன்ன விஷயம் எதுவுமே தப்பாக போகாது. தேங்காய் பால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் தான். இப்போ பிரைடல் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 months முன்னாடி இந்த மாதிரி இன்டேக் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஃபேஷியல்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும்? நார்மல் பப்பாயா ஃபேஷியல் வந்து கிட்ட எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணி வெளியே போய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களே எவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பியூட்டிஷியன் இருக்காங்க. பியூட்டிஷியனை கூப்பிட்டு வீட்டுக்கே வர சொல்லி ஒரு ஸ்டீம் கொடுத்து அவங்க வீட்லேயே கூட ஃபேஷியல் பண்ணிக்கலாம். பார்லர் போய் பண்ணிக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. நீங்கள் பார்லர் போனீங்கன்னா 2 to 3,000 ஆகுது. நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 800க்குள்ளேயே ப்ராடக்ட் வாங்கிடலாம். ஒரு 200 300 கொடுத்தீங்கன்னா வீட்டிலே வந்து ஃபேஷியலும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2000 வந்து ஒரு ஃபேஷியலுக்கு கம்மியாயிடும். ஒரு சிட்டிங்க்கு. ஆமா, நீங்க ஒரு 5 டைம் பண்ணும்போது 10,000 ஆயிடும். நீங்க செலவு பண்ற காசு, மிச்சம் பண்ற காசு. அப்ப நீங்க வந்து ஃபேஷியலை வந்து வீட்டுல பண்ணிக்கோங்க. ப்ளீச் பண்றீங்களா, அதோட மெத்தட் எப்படின்றத யூடியூப்ல எல்லாமே இருக்கு. ப்ளீச் எப்படி பண்ணிக்கணும், ஸ்கின்னுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது எல்லாமே இருக்கு. அப்போ ஃபேஷியலை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பண்ணி ஐஸ் கியூப்ல ஃபேஸ் வாஷ் பண்றது, பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து எப்பயுமே ஐஸ் கியூப்பை வச்சு டச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐஸ் இது ஒத்தரம் கொடுப்பாங்க. ஆமா, அது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. இந்த வெயில் டைம்ல அதிகமா வந்து நம்ம இப்போ என்ன பண்றோம்னா ஐஸ் தண்ணி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக கூலிங்கான மோர் குடிக்கிறது, இளநீ குடிச்சிக்கிறது, தன்னை எப்பயுமே வந்து கூலிங்காகவே வச்சுக்கிறது வந்து இந்த வெயிலில் பிரைட்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அப்படின்னு வைங்களேன், சில பேர் மதியானத்துல இருந்தே ரெடி ஆகுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிரைடு ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock ரிசப்ஷன்னா எப்போ அவங்க மேக்கப் போடுறது, எப்போ அவங்க எப்படி அவங்க நைட் மேக்கப் ரிமூவ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மேக்கப் பண்ணி முடிக்க ஒரு ட்ரைனர் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். கம்பல்சரியாக எனக்கே ஒரு 2.5 hours ஆகுதுன்னு வைங்களேன். ஏன்னா மேக்கப்ன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாய்ச்சர்லேருந்து செட்டிங் வரைக்கும் முடிக்கணும். கிட்டத்தட்ட பண்ணுறது என்னமோ பார்க்குறவங்களுக்கு என்னமோ அது சின்ன விஷயமா தெரியும், பண்ணுறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். அதனால் அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்து அவங்களுக்கு சாரீ ட்ரைப்பிங் பண்ணி ஹேர் ஸ்டைலிங் பண்ணி அவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் அவங்க நினச்சிருப்போம். ஓவல் ஃபேஸில் இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி பஃப் வச்சா நல்லாயிருக்கும், இல்லை அவங்க ஃப்ளாட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து நம்மளை குழப்புவாங்க. இல்லை நான் அந்த இதில் பார்த்தேன், எனக்கு இதுதான் வேணும். அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்குது, அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் எனக்கு அதுதான் வேணும்னு நிற்பாங்க. நம்ம அதை பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணி அதை செட் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் கலைச்சி மறுபடியும் அதை நமக்கு இது பண்ணி அவங்களுக்கு சாரீ ட்ரைப்பிங் பண்ணி அதை ஜுவல்ஸ் எல்லாம் இப்போ கரெக்டாக அவங்களுக்கு செட் பண்ணி அவங்கள நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். என்னை பொறுத்தளவில் 5 மணிக்கு விடிய காலை முகூர்த்தம்னா அவங்க 1 மணிக்கு ரெடி ஆயிடணும். 1 மணிலேருந்து ரெடி ஆயிடும். ஆமாம். ஐயோ என்னப்பா இது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஸ்வேதா. ஆக்சுவலா வந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேக்கப் எப்படி ரிமூவ் பண்றது? தேங்காய் மூலியமாவும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை வெட் டிஷ்யூ மூலியமாவும் ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம லேசஸ் காஜெல்லாம் ஃபஸ்ட்டு ஏதாவது வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து இப்போ பிரைட்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுவீங்களா? இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ரிமூவ் பண்ணுறது வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்களே. மேக்கப் பண்ணாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நான் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ஓகேவா, நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் நகருவேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டும் இப்போ அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவங்க கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு தான் மூவ் ஆவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்கள் யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்தீங்க ஸ்வேதா. மிக்க மகிழ்ச்சி. அண்ட் அகெயின் யூ தமிழ் சார்பாக வந்து நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ்க்கு வந்து கங்க்ராட்ஸ். இன்னும் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய சாதிக்கணும். நன்றி. தேங்க்யூ.